அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சு எப்போ பண்ண போறாரு, எப்போ நடக்கும் அப்படின்னு ரசிகர்லாம் எதிர்பார்த்த சமயத்தில் டிசம்பர் 27 ஆடியோ லான்ச்சு நடக்க போகுதுங்க. அதுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றியும் செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு, அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியில் இணைய போகிறாரா அல்லது டிஎம்கே இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு பரபரப்பு நியூஸ் இன்று 4 மணி அளவில் பேசப்பட்டது. அதை பற்றியும் அதற்கப்புறம் மதிமுகவில் இருந்த மல்லை சத்யா அவர்கள் வைக்க கொண்டிருந்த ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர். அது என்ன நெருங்கிய நண்பர், அப்பா ஸ்தானத்தில் உடைய நண்பர்னு வச்சுங்களேன். இவர் கட்சியில் மதிமுகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இதை பற்றியும் விரிவாக அந்த வீடியோவில் நம்ம அலசிடலாம். ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்திருந்தால மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அவர் அரசியல் பயணங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் கண்டிப்பாக அடுத்து நடிக்க தொடங்குவார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. இது பேசப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக அவர் எலெக்ஷனில் ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி சினிமாவுக்கு முழுக்க போட்டுவார்னு வச்சுங்களேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக திரும்ப வருடத்திற்கு ஒரு படம் கண்டிப்பாக நடிப்பார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்த போறாரு. இதில் நாளைய திருப்பில் ஆரம்பித்து ஜனநாயகன் வரைக்கும் உள்ள நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அனைவரையும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரவழைக்க போறாருன்ற ஒரு தகவல் வெளியேறுகிறது. அதாவது பிரம்மாண்டமாக நடத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மலேசியா வேர்ல்டு லெவலில் ஓரளவுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமான டெக்னீஷியன் வரவழைத்து இந்த ஆடியோ லான்ச்சை நடத்த போறாரு. இதில் ஆடியோ லான்ச்சுக்கான வேலைகள் அனைத்தும் தற்போது நடந்து கொண்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து ஆடியோ லான்ச்சுக்கான டிக்கெட்டும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிறைய முன்பதிவு இப்போ செஞ்சிருக்காங்கன்ற தகவலும் வெளியே இருக்கிறது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவில் உள்ள அதாவது முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா இணைய போகிறார். முக்கிய பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்று 3 மணி அளவில் சபாநாயகர் அப்பாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதை நம்ம முக்கியமாக குறிப்பிட்டு தான் ஆகணும். இந்த செய்தியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பாவம் அவரே நூலாகி போய் எடப்பாடி அவர்கள் பண்ணுற டார்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை நேசிச்சு பார்த்தீங்கன்னா கட்சியில் பயணித்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுறாரு. அதையே முகத்தை இந்த பக்கம் காமி அந்த பக்கம் காமி ராஜினாமா கடிதத்தை காமின்னு சொல்லி அலப்பறை பண்ணி விட்டாங்க. அதற்கப்புறம் அவர் கிளம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பத்திரிகைகள்லாம் அவரை துரத்திக்கிட்டே இருந்த சமயத்தில் எங்கே போகிறார் அப்படின்ற பொழுது இங்கே சேகர் பாபுவிடம் அவர் பேசியிருப்பதாகவும் அவர் டிஎம்கேல இணைய போகிறார், பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துக்கு தான் போகிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் பயங்கரம் பரப்பி விட்டாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் 2ஆம் கட்ட தலைவரான பார்த்தீங்கன்னா அவர்களுடன் முக்கியமாக ஆதவ அர்ஜுனா புஷியானந்த் அவர்களிடம்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்கே தான் செங்கோட்டையன் போகிறார் அப்படின்னு போய் பத்திரிகைகள்லாம் சுற்றி பார்க்கும்பொழுது அவர் எஸ்கேப் ஆகிட்டாருங்க. மவுண்ட் ரவுண்ட் அடிச்சிருக்காரு. இவங்க நியூஸை போடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகைகள்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த மீடியாக்காரங்க அலும்பு தாங்க முடியல, தொடர்ந்து துரத்திருக்காங்க. அவர் எஸ்கேப் ஆகிட்டார். கிரேட் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறான்னு தெரியாது, எப்போ சந்திக்கிறான்னு தெரியாது, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களை சந்திப்பார். இந்த சந்திப்பு 2ஆம் கட்ட தலைவர்களிடமும் செங்கோட்டையன் சந்தித்து முடிச்சு விட்டார். அப்பொழுது நாளை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் அப்படின்றதான் தற்போது வரை உள்ள தகவல்னு வச்சுங்களேன். அடுத்து மதிமுகவில் இருக்கும் மல்லை சத்யா, அதாவது மதிமுகவில் நீண்ட காலமாக மூத்த தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நன்றி உள்ளவராக செயல்பட்டவர் தான் மல்லை சத்யா அவர்கள். இடையில வைகோ அவர்கள் தனது பையனை முன்னிறுத்தி கட்சியை தொடங்குறதுக்கு மதிமுக கட்சியே மல்லை சத்யா மற்றும் சில மூத்த பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் மதிமுகவில் தலைவராக நியமிக்கப்படுவார் வைகோ. கண்டிப்பாக அதை தான் பயணிப்ப நினச்சிருந்த சமயத்தில் அவங்க மகனை இறக்கிட்டார். மகனை இறக்குனதுக்கப்புறம் மல்லை சத்யாவுக்கும் வைகோ அவர்களுக்கும் பிரச்சனை போய்கொண்டே இருந்தது. தற்போது மல்லை சத்யா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி பேரை கேட்டீங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க. திராவிட வெற்றி கழகம், டிவிகே. டிவிகேங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, டிவிகே தமிழக வெற்றி கழகம். இங்க டிவிகே அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு மட்டும் பாருங்களேன். இங்க ஒரு பிரச்சனை நடந்தது உண்மைதாங்க. மதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா மதிமுக வைகோவுக்கும் பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை உண்மை.
ஆனால் இந்த பிரச்சனையை வந்து தனக்கு சாதகமாக்கி கொண்டு டிஎம்கே தனிக்கட்சி ஆரம்பிக்க சொல்லி நீ திராவிட வெற்றி கழகம்னு போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிகே இது வந்து மக்கள் வந்து சில பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துல இல்லை, மக்களே வந்து இங்கே நடக்கிற கூட்டணியிலையும் அரசியல் தெரியாமலும் என்னடா பண்ணுறது, இலவசங்கள் அள்ளி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்லாம் நியாயந்தனம் பார்க்குறாங்க, போய் ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா டிவிகே வித்தியாசம் தெரியாமல் ஓட்டை மாற்றி கூட போட்டுருவாங்க. அப்போ தான் கட்சி சின்னமும் அந்த மாதிரியே விஜய் எப்படி டிசிஷன் நேரதோ அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி டிஎம்கே நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மதிமுகவின் மல்லி சத்யா. இப்போ டிவிகே என்ற கட்சி ஆரம்பிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அவர் ஓட்டு போட நினைக்கிறேன், குடும்பத்திலே ஓட்டு போடுவாங்க என்னன்னு தெரியல. ஆனால் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அரசியல் போதுன்னு. எப்படியே தெளிச்சு விடுவோம். பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விஜய் காலி பண்ணும். அதுக்கு என்னென்ன பண்ணுமோ, என்னென்ன முயற்சிகள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி விளையாடுறதான் நல்லாவே தெரிகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஐடி செயல்படுது. இதில் போக போக என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ, அதாவது தேர்தல் பரப்புரை செய்ய இருக்கிறார். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிடம் அனுமதி கடிதம் கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அனுமதி வந்து காவல்துறையிடம் இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. கொடுத்து விடுவாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நம்புகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை அவங்க வந்து நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. புதுச்சேரிக்கு விஜய் போகவே இல்லை இதுவரைக்கும். தற்போது விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் கால வைக்கிறதுனால புதுச்சேரி ரசிகர்கள்லாம் பயங்கர உற்சாகத்திலும் கொண்டாட்டத்திலும் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. புதுச்சேரியிலும் அவர் கால் பதித்து விஜய் அவர்கள் அங்கு என்னென்ன விஷயங்களை கூற இருக்கிறார் அந்த மக்களிடம் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். விஜயின் இந்த புதுச்சேரி தேர்தல் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து காலப்பட்டில் தொடங்கி அரியங்குப்பம் வரை வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து போகிறதா இருக்கிறாரு. அந்த ரோட் ஷோ போகும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000த்திற்கும் மேற்பட்ட பார்த்தீங்கன்னா ஆண்கள் படையும் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் படையும் வந்து நிர்ணயிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை வந்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் கண்டிப்பாக பாதுகாப்போம் அப்படின்னும் காவல்துறையோட உறுதியளிச்சிருக்காங்க. இதற்கு காவல்துறை எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, என்னென்ன கண்டிஷன்லாம் போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த 2026 தேர்தல் நம்ம அடிக்கடி சொல்வது போல பார்த்தீங்கன்னா விஜயின் வருகை எந்த அளவுக்கு வந்து பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததுக்கு அப்புறம் இன்னும் யார் யார் இணைய போகிறார்கள் அப்படின்ற விஷயம் கூடிய விரைவில் தெரிய வரும். கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த 2026 தேர்தலில் ஒரு புரட்சி ஏற்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த காலகட்டம் வேறே, எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர் கூட்டம் வேறே, விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் வேறேன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் களம், தேர்தல் விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது. விஜய்க்கு சாதகமாகவே எல்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விரும்புகிறோம். இந்த மாதிரி தமிழகத்திலும் உலகத்திலும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.